Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video we will talk about CBSE syllabus da paaka porom. 11th Accountancy chapter 16 Provisions and Reserves da paathutrukkom. So last rendu video liyum first video la provisions patti paathom, next video la reserves patti paathom. So இது வந்து third video. So இந்த third video la pathina secret reserves அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். So இதோட நமக்கு chapter 16 வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோ வந்து chapter 17 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீதி சாப்டர்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ 1 by 1 சாப்டர் வைஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சீக்ரெட் ரிசர்வ்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தலாம். சீக்ரெட் ரிசர்வ்ஸ் இஸ் அ ரிசர்வ் தி எக்ஸிஸ்டன்ஸ் and or the amount of which is not disclosed in the balance sheet and it is called hidden reserves. So in the secret reserves வந்து balance sheet ல appear பண்ண மாட்டாங்க. It can be said that there is a surplus of asset over liability and that the surplus is not disclosed or shown by the balance sheet. Such reserves are created by showing the asset at a lower amount and liability at the higher amount. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா அசெட்டை வந்து லோவர் வேல்யூவாகவும் லைபிலிட்டிஸ் வந்து ஹையர் அமௌண்ட்டாகவும் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எப்படி வந்து சீக்ரெட் ரிசர்வ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் எக்ஸசிவ் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷனை வந்து நிறைய அமௌண்ட்டாக ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்டர் வேல்யூ ஸ்டாக் இன் அ ட்ரேட் அண்ட் குட்வில் பை கிரியேட்டிங் எக்ஸசிவ் provision for bad debts and other contingency by charging capital expenditure to profit and loss account by showing contingent liability as a real liability by suppressing of accrued income and prepaid expenses. So இந்த டைப்ல தான் வந்து secret reserves வந்து create பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. So advantages of secret reserves: it increase the working capital of a concern and also strengthen its financial position. ஸோ இது திருப்பியுமே ரிசர்வ்ஸை வந்து எதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காக தான், ஒரு பேக்கப்பு ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காக தான் அவங்க ஒரு பேக்கப்பாக க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க. இட் எனேபிள்ஸ் த டைரக்டர் டு டைட்டன் ஓவர் unfavorable time as and when the profit reduce. The director can maintain the rate of dividend by utilizing it. Heavy losses of an expectational nature can be met without disclosing the fact in the published statement and without distributing the normal business profit. So advantages of secret reserves la pathina moonu irukku. First one வந்து working capital நமக்கு increase பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. எதுக்கு? financial positionக்காக. advantages of secret reserves ஓட செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ்ல ஏதாவது லாஸஸ் இல்ல வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா வருது அப்படினா அப்ப இந்த சீக்ரெட் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஹெவி லாஸஸ் ஹெவியாக லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ஹெவி லாஸஸ் பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நார்மலாக நம்மளோட பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த சீக்ரெட் ரிசர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வில் நாட் டிஸ்க்ளோஸ் தி ட்ரூ அண்ட் ஃபேர் பொசிஷன் ஆஃப் affairs of business. It may negatively affect market value of company shares. The shareholder do not get their due shares of a profit from a business. So இந்த secret reserves வந்து நம்ம balance sheetல appear பண்ணல அப்படின்னா so these are the 3 disadvantages. So நம்ம balance sheetலேருந்து நம்மளோட business-ஓட position நமக்கு தெரியாமல் போகும் எப்போ நம்ம secret reserves create பண்ணோம் அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம மேலே, ஸோ நம்ம கம்பெனி மேலே ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணோம். அடுத்தது நம்மளால் கரெக்டான ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் நம்ம பே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே நமக்கு இதில் வரும். ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ரிசர்வ்ஸ்னு ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்தோம், ப்ரொவிஷன் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறது. அடுத்தது ஃபஸ்ட்டு நேச்சர். இது வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இது ரிசர்வ்ஸ் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறது. ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறது. ஸோ எக்ஸ்பென்சஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம அலோகேட் பண்ணுறோம். இதோட பர்பஸ் என்ன? ஃபஸ்ட்டு ரிசர்வ்ஸோட பர்பஸ் என்ன? டு கிரியேட்டட் டு ஸ்ட்ரென்தன் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் to meet unforeseen liability or losses.
ஸோ பிஸ்னஸ்க்காக தான். ஸோ பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸ் அண்ட் லாஸஸை மீட் பண்ணுறக்கும் தான் ஸோ ரிசர்வ்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் made to meet the known liability or contingency when the amount is not determined. ஸோ நம்ம அமௌண்ட் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னும் போது ஸோ இந்த ப்ரொவிஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்கு இந்த லயபிலிட்டிஸ் அண்ட் கண்டிஜென்சின்றது ஏதாவது அன்சர்டனிட்டி எக்ஸ்பென்சஸ் நமக்கு இன்கர் ஆகும் போது இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட் debited to the profit and loss appropriation account, hence the profit is not affected. ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போடல, அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ரிசர்வ்ஸு. ஸோ ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம அப்பியர் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராஃபிட் அமௌண்ட்டு நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இட் மே பி இன்வெஸ்டட் அவுட் சைட் த பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து எப்போதுமே பிஸ்னஸ்லேருந்து, அதாவது அவுட் சைட் த பிஸ்னஸில் தான் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிசர்வ்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது என்ன பண்ணுவாங்க, அவுட் சைட் த பிஸ்னஸ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ப்ரொவிஷன்ஸ் அப்படி கிடையாது, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அன்யூட்டிலைஸ் பார்ட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் டிவிடெண்ட் அண்ட் இட் ரெடியூஸ் த டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது டிவிடெண்ட் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா, இப்போ இந்த ரிசர்வ்ஸில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டிவிடெண்ட்டாக அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இட் cannot be used for distribution as profit or dividend. It reduce the net profit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ப்ரொவிஷன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது அன்சர்டனிட்டி லயபிலிட்டிஸோ இல்லை எக்ஸ்பென்சஸோ ஃப்யூச்சரில் இன்கர் பண்ணுறக்காக தான் நம்ம எடுத்து வைக்கிறது. பட் ரிசர்வ்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் இட் cannot be used for distribution as profit or dividend. Sixth point, compulsions or prudence created out of profit as a matter of prudence or due to legal requirement. It is made because of accounting principles. So provisions பார்த்திங்கன்னா prudence conceptsல தான் நம்ம create பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். So seventh point வந்து presentation. Reserves is shown on the liability side of balance sheet under the head reserves and surplus. So reserves and surplus கீழே நம்ம liability sideல தான் அப்பியர் பண்ணுவோம். இது ரிசர்வ்ஸ் அப்படின்றது. ஸோ ரிசர்வ்ஸ், ஜென்ரல் ரிசர்வ்ஸ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம என்னென்ன ரிசர்வ்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இட் இஸ் ஷோன் எய்தர் ஆஸ் அ லயபிலிட்டி அண்டர் தி ஹெட் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டி ஆர் அ ரிடக்ஷன் ஃப்ரம் தி அசட். ஸோ இது வந்து அசட்டில் ஒன்றும் மைனஸ் பண்ணி நம்ம அப்பியர் பண்ணுவோம், இல்லைன்னா கரண்ட் லயபிலிட்டியோட ஹெட்டிங் கீழே இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ மொத்தம் நமக்கு 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. nature, purpose, effect on profit, investment, distribution, prudence and presentation. ஸோ இதுதான் இந்த 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, which will be useful for your exams. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது சீக்ரெட் ரிசர்வ்ஸ் அப்படின்றது சும்மா நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒரு ரிசர்வ் மாதிரி தான், பட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அப்பியர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு சீக்ரெட்டான ரிசர்வ்ஸு. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் சாப்டரில் இருக்கிற தியரி பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.